காங்கிரஸ் கட்சிதான் என கருத்து தெரிவித்துள்ள இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத், தவிக தலைவர் விஜயை திமுகவினர் மரியாதை குறைவாக பேசுவதை பொறுத்துக் கொள்ள முடியாது என கருத்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற இந்து மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் கழிவுகள் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத், நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் நீட் தேர்வை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே காங்கிரஸ் கட்சிதான் என சுட்டிக்காட்டிய அர்ஜுன் சம்பத், திமுகவின் அரசியல் கலாச்சாரமே மரியாதையின்றி பேசுவதுதான் என்றும் அவர்களின் பேச்சை விஜய் பொறுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கூறினார். நீட் விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முடிவை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த இயக்கம் தமிழகத்தில் தடை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசு அவங்க ஆரம்பத்திலிருந்து நீட் தேர்வுக்கு எதிரானவங்க. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற கொள்கையுடையவர்கள். ஆனா நீட் தேர்வை கொண்டு வந்ததே யாரு? காங்கிரஸ் கட்சி, ராகுல், சோனியா. அந்த நீட் தேர்வு விஷயத்தை அறிமுகப்படுத்தினது, அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினது திமுக காந்திராஜன். ஆகவே இந்த தமிழக வெற்றிக் கழகம் அவங்க சட்டப்பூர்வமாக இந்த விஷயத்தை அணுகட்டும். ஏன்னா நீட் தேர்வு என்பது இன்னைக்கு நாடு முழுக்க கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல நீதிமன்றம் அவகாசம் கொடுத்தது. அதை நளினி சிதம்பரம் அவங்க தான், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் இனி நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்ன பிறகுதான் நாடு முழுக்க நீட் தேர்வுகள் நடந்து வருகிறது. அதுல 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆயிருக்கிறாங்க. நீட் தேர்வுனால ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய மருத்துவ படிப்பு கனவு நனவாகி இருக்கிறது. நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருந்தும் ராகுல் காந்தி மாணவர்களை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட முயல்கிறார் என புதுச்சேரி பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் எதிர்காலத்தையும் நலனையும் காப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்றும், கல்வித்துறைக்கு ரூபாய் 3.9 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பொறுப்பற்ற முறையில் மாணவர்களை தூண்டிவிட்டு போராட்டங்கள் மூலம் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்து நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இயக்குநர் பாரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் ஆகியோரின் போராட்ட அறிவிப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாஜகவின் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்ப்பதே அவர்களின் வாடிக்கை எனவும் விமர்சித்தார். அதாவது மத்திய அமைச்சரை மாற்றணும் அப்படின்றது எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு அரசியலுடைய சித்து விளையாட்டு. இப்போ எந்தெந்த பகுதிகளெலாம் அது மாதிரி வினாத்தாள் கசிவு இருக்கின்றதோ அதற்கு உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதை சரி செய்வதற்குரிய நடவடிக்கையும் மத்திய அரசாங்கம் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இதை போன்ற சூழலில் இதை போன்ற வன்முறைகளை கையில் எடுப்பதை மத்திய அரசு அதை வன்மையாக எதிர்க்கின்றது. சரி, இது ஏன் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலை? நாடாளுமன்றத்தில் அதை விவாதிக்காமல் வெளியில் பேசுவதனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கி அதாவது நாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் என்னைக்கு இந்த ஆட்சி நல்லாட்சின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்பொழுதுமே அது நல்லா நடந்தாலும் அது நல்லா நடக்கலைன்னு சொல்கிறது தான் அவருடைய வழக்கம். அதனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கி நல்லா நடக்கலைன்னா இத்தனை ஸ்டேட்டில் இன்றைக்கி ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்குது. சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க தவறினால் விடுதி காப்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெல்லையில் உள்ள சமூக நீதித்துறை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் விடுதியில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அறைகளுக்கு சென்று மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து கலந்துரையாடிய அமைச்சரிடம்
உணவு தரம் குறைவாக இருப்பதாக மாணவர்கள் முறையிட்டுள்ளனர். மேலும் அங்கு வழங்கப்பட்ட சப்பாத்தி மற்றும் முட்டையின் தரத்தை மாணவர்கள் வீடியோ ஆதாரத்துடன் காட்டியதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து விடுதி காப்பாளர் மற்றும் சமையலறையை நேரில் அழைத்து எச்சரித்த அமைச்சர் வன்னியரசு மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்த தரமான உணவு அவசியம் என அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சென்னையை போன்று தமிழகம் முழுவதும் உள்ள விடுதிகளில் தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்படும் என்றும் தினசரி உணவு பட்டியலை அறிவிப்பு பலகையில் கட்டாயம் வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார். உணவு இருந்தாதான் படிப்பில் அந்த வகையில் இன்னைக்கு இந்த விடுதியில் இருக்கிற 3 பிரிவுகளை அது சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது எந்த மாற்றத்திற்கு இல்லை. அதனால் அந்த குறைகளை நாங்கள் கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு விடுதி காப்பாளர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எச்சரிக்கை ஒழுங்காக செய்யணும். மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும். இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத எந்த மாற்றத்திற்கு இல்லை. இவர்கள் இனிமேல் தப்பிக்க முடியாது. இனிமேல் இதை சொல்லிட்டு எங்காவது எஸ்கேப் ஆகி கடந்த முறை இருந்தது கூட மெத்தனமாக இருந்தால் விடுதி காப்பாளர்கள் விடுதியில் இருக்கிற யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கைக்குள்ளாவார்கள். எந்த மாற்றுக்கருத்தில் மாணவர்களுக்கான அரசு நம்முடைய அரசு, மாணவர்களுக்கான முதல்வர். ஆக அவர்களுடைய நலன் கருதி தான் இதை நம்ம எடுக்கிறோம். அதனால் விடுதி காப்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் பகுதியில் தண்ணீரின்றி 2000 ஏக்கர் மணிலா பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் குடத்தில் நீர் ஊற்றி காப்பாற்ற முயலும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் வேளாண்மை பிரிவிற்குட்பட்ட எறும்பூண்டி, கொத்தந்தபாடி, கருமாரப்பட்டி, பாலானந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் நிலக்கடலை பயிரிடப்பட்டிருந்தது. தற்போது நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கிணறுகளில் போதிய தண்ணீர் இல்லாததால் பயிர்கள் கருகத் தொடங்கியுள்ளன. இதனால் வேறு வழியின்றி விவசாயிகள் குடங்களில் தண்ணீரை கொண்டு வந்து பயிர்களுக்கு ஊற்றி பயிர்களை காப்பாற்ற போராடி வருகின்றனர். வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நிலத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்யவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளதோடு உடனடியாக இழப்பீட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஜாதி சான்றிதழ் கிடைக்காததால் கல்வி பாதிக்கப்படுவதாக கூறி அமைச்சரிடம் நெல்லை மாணவர்கள் மனு அளித்த நிலையில் அவர்களுடன் உரையாடி நடவடிக்கை எடுக்க அமைச்சர் வன்னியரசு உறுதியளித்தார். நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பகுதியில் வசிக்கும் பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்காததால் அவர்களின் மேற்படிப்பு பாதிக்கப்படும் சூழல் உருவானது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலனில்லாத நிலையில் மாவட்டத்திற்கு வருகை தந்த அமைச்சர் வன்னியரசுவிடம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நேரில் சென்று மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் உடனடியாக மாவட்ட அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சான்றிதழ் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் விரைவில் சான்றிதழ் கிடைக்க ஆவணம் செய்வதாக அமைச்சர் உறுதியளித்தார். நிகழ்வின் போது அமைச்சரை சந்திக்க வந்திருந்த சிறுவர் சிறுமிகளிடம் அமைச்சர் உரையாடி புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டது அங்கிருந்தவர்களை நெகிழ வைத்தது. தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அருணாச்சலம் என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் அவர் சிறை கம்பிக்குள் மயங்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்த டாஸ்மாக் பார் ஊழியரான அருணாச்சலம் என்பவர் சட்டவிரோதமாக மது விற்றதாக கூறி தென்பாக்கம் காவல்துறையினரால் கடந்த 18ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். காவல் நிலையத்தில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்த அவரை போலீசார் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அருணாச்சலம் தன்னை 3 போலீசார் தாக்கியதாக நண்பர்களிடம் கூறிய தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் காவல்துறையினரின் தாக்குதலால் தான் அருணாச்சலம் உயிரிழந்தார் என குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என அவரது உறவினர்களும் நண்பர்களும் அரசு மருத்துவமனை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே காவல் நிலைய சிறை கம்பிகளை பிடித்தபடி நிற்க முடியாமல் அருணாச்சலம் மயங்கி விழும் கடந்த 17ஆம் தேதிக்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.